قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث آخر أين المتحابون بجلالي اليوم أظلهم في للي يوم لا لله إلا للي. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றல்லவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஷைத்தான் தொடர்பான செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த கொடியவன் எங்கு இருந்தான், இவனுடைய பெயர், இவனுடைய தோற்றம், எங்கெல்லாம் இவன் இருப்பான் என்பன பற்றியான செய்திகளை எல்லாம் மேலோட்டமாக ஷைத்தான் பற்றிய குறிப்புகளாக அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து இவன் வழிகட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். அப்போ அந்த கொடிய குணமாக இருக்கிற பெருமை என்கிற அந்த குணம் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. வந்தால் ஷைத்தான் எப்படி அழிந்து போனானோ, நாசமாய் போனானோ, அதே போன்று நாமும் இவனுடைய இந்த பெருமை என்கிற இந்த குணத்தின் காரணமாக நாமளும் வழிகட்டு போயிடுவோம், ஈஸியாக வழிகெடுத்துருவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல இந்த ஷைத்தான் என்பவனை பற்றி இறைவன் எச்சரிக்கும் பொழுது இந்த ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டிய அந்த வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய, அதுவும் எதிரி என்பதை தாண்டி துரோகியாக இவன் இருக்கிறான் என்பதையும் ஷைத்தானை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை பார்த்தோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த துரோகியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, எதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய இந்த ஷைத்தான் என்பவன், இவனை ஒருபோதும் நாம நண்பனாக ஆக்கி கொள்ளக்கூடாது. தப்பித்தவரை நாம நண்பனாக மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம நண்பனாக ஆக்க போறோமா, நம்ம யாராவது ஷைத்தான் என் தோழன்பா அப்படின்னு சொல்லுவோமான்னு கேட்டால் சொல்ல மாட்டோம்.
யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஆனால் நம்மை அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே ஷைத்தானுடைய அந்த நட்புக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். எப்படி? ஷைத்தான் எந்தெந்த ஊசலாட்டங்களை நமக்கு ஏற்படுத்துவானோ, எந்த மாதிரியான விதத்தில் அவன் நம்மை அணுகுவானோ அதற்கெல்லாம் நாம் செவி சாய்த்து கேட்போம் என்றால், அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் கரெக்டு தான், அவன் சொல்றது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம் என்றால், நமக்கே தெரியாமல் நம்ம ஷைத்தானுக்கு தோழலாம் மாறிடுறோம். நமக்கே தெரியாமல் நம்ம ஷைத்தானுடைய அந்த சகாக்களாக, ஷைத்தானுக்குரிய நண்பர்களாக நம்ம மாறிவிடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்திலேயே நாம பல உறவுகளை அல்லாஹ் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுல தாய், தந்தை, பிள்ளைகள், இப்படி பல்வேறு விதமான உறவுகளுக்கு மத்தியில நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அப்படின்னு பார்த்தா நண்பன் அப்படிங்கிற உறவு. நம்ம யாருன்னே தெரியாத ஒருவராக இருக்கலாம் அல்லது தெரிந்த ஒருவராக இருக்கலாம். ஆனால் நம்ம நட்பு என்கிற அந்த ரீதியாக வந்து விட்டால் என்றால், நம்ம நம்முடைய தாய், தந்தை, நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் இவரிடத்துல சொல்லக்கூடிய காரியங்களை விட இந்த நண்பரிடத்துல ரொம்ப நம்ம சகஜமா பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதான் நட்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நட்பு வட்டாரம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுங்கோலன், இந்த நட்பன் என்கிற அந்த நிலையில வந்துடக்கூடாது. அந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இவன் இந்த நட்பு என்கிற இந்த ரீதியாக நம்ம இடத்துல பிணங்கி விடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவன் அப்படிதான் வருவான். நம்முடைய எல்லா விதமான அந்தரங்கங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். அவனுக்கு உண்டான ஆற்றல் அதுதானே. ஷைத்தானுக்குரிய ஆற்றல் என்ன, அவன் எப்படிலாம் வருவான் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்தாலும் கூட மேலோட்டமாக சொல்ல போவதாக இருந்தால், ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். நம்முடைய எல்லா விதமான செய்திகளையும் தெரிந்து கொண்டு நம்மளை எப்படி வழிகெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விதத்தில் அவன் வருவான். அப்ப இப்படி செய்ய, நீ சரியா இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் அதானே சொல்லுவாங்க, நீ இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா கரெக்டாக போயிரும்பா, நம்ம எல்லாமே அவர்கிட்ட சொல்லுவோம். குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வியாபாரம் எல்லாமே சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆறுதலாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவார், கரெக்டு தானே, அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதான் நண்பர்கள் அப்படிங்கிற ரீதியாக வருகிறது. இதே ரீதியில் ஷைத்தான் நம்ம இடத்துல வந்து நம்ம அவன்கிட்ட கேட்க போறதில்ல ஆலோசனையை, நீ என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம எதுவுமே அவன்கிட்ட போய் சொல்ல போறதும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. இருந்தாலும் அவன் வருவான், வந்து ஆசை வார்த்தைகளை, பல்வேறு விதமான நமக்கு உண்டான தீர்வுகளை சொல்ற மாதிரியே பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இப்படி அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது நாம சுதாரிப்போடு இல்லாமல் இருந்து அவன் சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டு நாம அவன் நண்பனாக மாறிவிடுவோம் என்றால் அது நமக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அவன் எந்த ரூட்ல நம்ம கொண்டு போவான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன இன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா நாஸ், யார் தங்களுடைய பொருளாதாரங்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செலவிடுகிறார்களோ அப்படிப்பட்டவரிடத்திலும் வலா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவளுக்கும் ஷைத்தான் உற்ற நண்பனாக இருக்கிறான். எப்படி என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமையக்குனு ஷைத்தானு லஹு கரீனா, யாருக்கு ஷைத்தான் உற்ற நண்பனாக மாறிவிடுகிறானோ அப்படிப்பட்டவளுக்கு மிக கரீனா, அவன் மிக கெட்ட நண்பனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? நாம பொருளாதாரத்தை செலவு செய்யும்போது ஷைத்தான் வருவான். நீ பொருளாதாரத்தை செலவு செய்ய போறியா? ஏன் செலவு செய்யற? உன் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஏற்கனவே நீ பொருளாதார ரீதியா ரொம்ப கீழே இருக்கிற, இப்ப நீ பொருளாதாரத்தை கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்துவான். அல்லது நம்ம நீ இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுக்கிற, நீ சும்மா யாருக்குமே தெரியாம கொடுத்தா எப்படி? 4 பேருக்கு தெரிஞ்சா உனக்கு பெரிய பேர் தானப்பா, எவ்வளவு பெரிய இது அப்படிங்கிற அடிப்படை அப்படி போடுவோம். அதான் அல்லாஹ் சொல்றான், யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ இவங்க ஷைத்தானுக்குரிய தோழராக மாறிவிடுகிறார். ஏன்னா ஷைத்தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான், ஷைத்தானுடைய எண்ண ஊட்டமாக இருக்கிறது. அதான் சொல்றான், இவன் ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக மாறிவிட்டான். ஷைத்தானை இந்த நேரத்தில் அவன் உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வான் என்றால் அவன் கெட்ட நண்பன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் எச்சரிக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் நம்பாம இருக்கிறாங்களே, அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளாத விதத்தில் தன்னுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்கிறார்ல, அவங்ககிட்ட ஈஸியா சைத்தான் உள்ள வந்துருவான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சைத்தான் உள்ள ஈஸியா வந்துருவானா அல்லாஹ்வே சாட்டி விடுறான். 43வது அத்தியாயத்தின் தொடர்ந்து 36வது வசனத்திலிருந்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், யார் அல்லாஹ்வுடைய அந்த போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ, ரஹ்மானுடைய போதனைகளை புறக்கணிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நுகையில் லஹு ஷைத்தான், ஒரு ஷைத்தானை அவனுக்கு நம்ம சாட்டுறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். யோசிச்சு பாருங்க,
ஷைத்தான் ஈஸியா அவனே நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறான். நீ வேணா இவர்கிட்ட போப்பா அப்படின்னு அல்லாஹ்வே சில பேரை பிரிச்சு விடுறான். யார் அவங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய போதனைகளை செவியுறுவதில், அல்லாஹ்வுடைய போதனைகளை ஏற்று வாழ்வதில் யாரெல்லாம் புறக்கணிப்போடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சிய போக்கோடு இறைவனுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இறைவனுடைய அந்த போதனைகளை புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஷைத்தானை நாமளே சாட்டுறோம். அப்ப ஷைத்தான் அவனை போய் கழிக்கிடு, அவன்கிட்ட ஈஸியா போயிரு, அவன் ஆளுதான் அவன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அவனை ஈஸியா அவன் பக்கம் அந்த ஷைத்தானை சாட்டி விடுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு அவன் நண்பனாக மாறி விடுவான். அல்லாஹ் சாட்டி விடுறான், போ அவன்கிட்ட போ அப்படின்றான். அவன் அவனுக்கு நண்பனா மாறிடுறான். அவன் போறான், அவன் ஏராளமான விஷயங்களை அவன் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், ஈஸியா அவனை வழிகெடுத்து விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு நண்பனாக மாறி விடுகிறான். எதிரியாக பார்க்கப்பட வேண்டிய, துரோகியாக வைத்திருக்க வேண்டிய இந்த ஷைத்தானை நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி ஏற்படுது? அல்லாஹ்வுடைய போதனையை நாம புறக்கணிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா, அல்லாஹ் சொல்லிட்டா ஓகே, அதுல பிடிப்போடு இருக்கணும். இறைவனுடைய வார்த்தை என்றால் அதுக்கு மாற்று கருத்து இல்லை என்பது தெளிவா இருக்கணும். அந்த நிலைப்பாடு நம்மள்ட்ட இல்லை என்றால் ஈஸியா நம்மள ஷைத்தான் வழி எடுத்துருவோம், நமக்கு ஷைத்தான் நண்பனா மாறிடுவோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இறைவனுடைய அந்த போதனைகள், இறைவனுடைய வார்த்தைகளை செவியுறுவதில், இறைவனுடைய வார்த்தைகளை சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் எத்தனை பேர் சரியானவர்கள் இருக்கிற யோசிச்சு பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கிறாங்களா? இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, பள்ளியோட தொடர்பு நிறைய வந்துருச்சு. மற்ற மாதங்கள் யோசிச்சு பாருங்க. கடமையான தொழுகை என்பது ரொம்ப அவசியமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த கடமையான தொழுகை பள்ளிக்கு வருகிறோமா? அந்த கடமையான தொழுகை சரியான நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிற அந்த தொழுகை சரியான நேரத்தில் தொழக்கூடியலா இருக்கிறோமா? எத்தனை தொழுகை நமக்கு மிஸ் ஆகுது. இந்த ரமலான் மாதத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 நாள் 4 நாள் நல்ல மக்கள் கூட்டமா வந்துட்டு இருந்தாங்க. அது எப்போவே உள்ளது, யதார்த்தம். அதே மற்ற நாட்கள் ஏன் வரமாட்டாங்க? இப்ப பெண்களுக்கு வேற எப்பவுமே இருக்கிற அந்த பகுதியை விட இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. இப்ப மறுபடியும் அந்த பக்கம் போகணும் போல, இப்ப குறைஞ்சிருச்சுல்ல, மறுபடியும் அதை தள்ளணும் போல, மறுபடியும் அவங்க மிகைத்தால் மறுபடியும் அந்த சரி அதிகமா இருக்கிறாங்க, அந்த திரையை மாத்தி கட்டு அப்படிங்கிற சூழ்நிலை வரும் போல. அப்ப இது மாதிரி ஒரு நிலை மாறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா? பாத்துக்கலாம், வேலை நிறைய இருக்குதுல்ல, நிறைய ஒர்க் இருக்கு வீட்டுல, நிறைய ரம்ஜான் வேற வருது, அங்க போய் ட்ரெஸ் எடுக்கணும், ஆஃபர் வேற ஜேகேஆர்ல போட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா, வந்து கொடுக்குறாங்க, நோட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அது வரை போய் பார்க்கணும், இதை பார்க்கணும், சரி எங்க போறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி ஏற்படுத்துவோம். இது என்ன நிலை, என்ன மைண்ட் செட் அப்படின்னா, அதே ஒரு நன்மைக்கு நம்ம ஓடி வரோம், நன்மையான காரியத்தை செய்வதற்காக வருகிறோம், நன்மை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய நாட்கள் இருக்கிறது. அந்த மாதத்துல கூட ஷைத்தான் எப்படி நம்மளை வழிகெடுப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வுடைய போதனை, அல்லாஹ் நமக்கு தொழுவதான் முக்கியம், அல்லாஹ்வுடைய போதனை தான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாம மார்க்கத்திற்காக நன்மைக்காக ஓடி வருவோம் என்றால் ஷைத்தான் நமக்கு நண்பன் கிடையாது, தூக்கி வீசிடுறோம். இல்ல சரிப்பா கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படிதான் வருவான். அவனுடைய ரூட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது, இப்படி செய்ய அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் போயிட்டு வந்துருவோம், போயிட்டு இப்ப வந்துருவோம், 2வது ரக்காத் பிடிச்சிடலாம், இப்படிதான் வருவோம். இப்படி வந்து கடைசியில் மொத்தமா முடிஞ்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அடுத்த கட்டம். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு ரப்பு சொன்னதுதான் முக்கியம், நான் கடமையை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய தொழுகையை சரியான முறையில் நான் தொழுகையை அமல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஓடி வருவோம் என்றால் ஷைத்தான் எனக்கு நண்பன் கிடையாது, நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் வாழ்வேன் என்பதில் நாம உறுதியா இருக்கிறோம் அர்த்தம். இல்லைனா நாம் அல்லாஹ்வுடைய போதனைகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்றால் இது ஷைத்தானிய சிந்தனை, ஷைத்தானுக்குரிய நண்பனாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே அப்படி ஏற்படுத்துறா அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்துல பேசுறான், வ இன்னஹும் லயசுத்தூனஹும் அன் சபீலி, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த பாதையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க ஷைத்தான்கள் அவங்க ஈஸியா தடுத்துருவாங்க. உங்க நண்பராக உற்ற நண்பராக ஷைத்தான்கள் மாறி விடுகிறார்கள். மாறி அல்லாஹ்வுடைய ரூட் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லா ரூட்லையும் உட்காந்துக்குவோம். நம்ம சும்மா உதாரணத்துக்கு தொழுகை பற்றி பேசுறோம், இது மட்டும் கிடையாது, எல்லா ரூட்லையும் வருவோம். பொய் பேச வைப்பான், புறம் பேச வைப்பான், தவறுகளில் ஈடுபட வைப்பான், எதுவெல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கொண்டு போவான், ஈஸியா கொண்டு போவான். இன்னைக்கு பார்க்குறோம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இதுல எந்த நேரமும் இதையே நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பெருசா நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கிறோமா, தஸ்பீஹ் எண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? கிடையாது. நாம என்ன பண்ணி தேவையில்லாத அதுல 100க்கு
95% 199% நாம் இந்த ஃபேஸ்புக் இது மாதிரியான விஷயங்கள்ல தேவையில்லாத பல விஷயங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஷைத்தான் தூண்டுவோம். அல்லாஹ்வுடைய போதனை விட்டு நம்ம தூரமாக்கணும். ரமலானுடைய மாதம் அதிகமாக குர்ஆன் படிக்க வேண்டும், நிறைய அமல்களை செய்ய வேண்டும், நிறைய இபாதத்தில் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த ரூட்ல கொண்டு போவோம். இந்த மாதிரியான சிந்தனையை நமக்கு ஊட்டுவான். அப்ப அந்த நேரத்தில் நம்ம தெளிவா இருக்கணும். அவன் அல்லாஹ்வுடைய ரூட்டை விட்டு நம்ம தடுக்க பார்க்கிறான், நாம விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய ரூட்டில் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஷைத்தானுக்கு நண்பனா மாறிட்டோம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களாம், நம்ம தான் கரெக்டான ரூட்ல இருக்கிறோம், நாம தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படி அவன் சிந்தனையை போடுவோம். நம்ம கரெக்டா இஸ்லாத்தை நம்ம தான் கரெக்டா ஃபாலோ பண்றோம். யாரு எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கும் அவருக்கும் தொடர்பே இருக்காது. பள்ளினா என்னன்னு தெரியும், எந்த ரூட்ல இருக்கு பாய் அப்படின்னு மேப்பை கூகுள் மேப்ல போட்டு பார்ப்பாரு. நம்ம பள்ளி இந்த பக்கம் போனோம், அப்படித்தானே போனோம், எந்த பக்கம் வந்து சந்து மாறிடுச்சா அப்படிங்கிற சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலை இருக்கும். ஆனா இவர் என்ன நினைச்சுக்குவாரு, நம்ம தான் மார்க்கத்துல டாப்பா இருக்கும், நம்ம முஸ்லீம், நம்ம எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு மார்க்கத்துல ஏதோ இஸ்லாத்துல அவர் தான், அவரை விட்டா வேற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்தனையை அவருக்கு ஏற்படுத்துவோம். இந்த சிந்தனை அவருக்கு வரும். அப்ப இப்படிப்பட்ட நிலையை யார் ஏற்படுத்துகிறார் என்று கேட்டால் ஷைத்தான். அவன் நண்பன் மாறியதனுடைய விளைவாக நம்மள தவறுல இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டான், நம்ம பாவம் செய்யற மாதிரியே காட்ட மாட்டான், நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம், நம்ம சூப்பரா பர்ஃபெக்டா இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிந்தனை ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஷைத்தான் இருக்கிறான்ல, இவன் மோசமான நன்மை. இவனோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் எல்லாம் மோசம் போனோம்னா மறுமையில் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு பழமொழியை கூட சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப என்னன்னா கேடுதான். இவன் எங்க ஆசை வார்த்தை காட்டி நல்லா சூப்பரா நம்ம இருக்கணும், நம்ம தான் டாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஆனா கடைசியில என்ன ஆகும், என்ன நிலை அப்படின்னு கேட்டா மறுமையில எந்த மாதிரியான நிலை ஏற்படும் என்றால் ஹத்தா இறுதியாக இறுதியாக நம்மிடத்தில் மறுமையில் அவன் வருகிற பொழுது என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? யாரெல்லாம் ஷைத்தானை நட்பு கொண்டார்களோ, நட்பு அவனுக்கு நண்பனாக மாறி அவன் சொன்ன பேச்சுக்களை கேட்டு இருந்து கொண்டிருந்தார்களோ, நாம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அப்படிப்பட்டவர்கள் மறுமையில சொல்வார்களாம், காலை யா லைத்த பைனியோ பைனக்க, ஷைத்தானே உனக்கும் எனக்கும் பாதல் மஷ்ரிகைன், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு இருந்திருக்க கூடாதா? அவ்வளவு தூரம் எனக்கு உனக்கும் தூரம் இருந்திருக்க கூடாதா? நீ போய் எனக்கு நண்பனா மாறிட்டியப்பா, நான் உனக்கு நண்பனா மாறி நான் மோசம் போயிட்டேனப்பா என்று மறுமையில நரகத்துல புலம்புவாங்களாம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். கரீன், இவன் கெட்ட நண்பன், இவன் ரொம்ப மோசமான நண்பன் இவன் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையூட்டுவதாக மறுமையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லி நமக்கு அறிவுறுத்துறோம். அப்ப நம்ம இங்கே சுதாரிச்சுக்கணும், எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், எந்த ரூட்ல நம்ம நம்முடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், இறைவன் சொன்ன பாதையா அல்லது ஷைத்தானுடைய பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோமா? அவன் நம்மளை தடுத்துட்டான்ல, தடுத்து அவனுடைய ரூட்ல தானே கொண்டு போறான். அப்ப அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறோமா, ஷைத்தானுடைய ரூட்ல போய்கிட்டு நம்ம சூப்பரா கரெக்டா இஸ்லாத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை குர்ஆன் ஹதீஸ் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் சரியான மார்க்கம் என்கிற அந்த தெளிவை நாம் ஒவ்வொருவரும் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமையில புலம்பக்கூடிய நிலை தான் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அது அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், ஒமை யத்தஹிது ஷைத்தான் வலியா, யார் ஷைத்தானை பொறுப்பாளியாக நண்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ ஆக்கிக் கொள்கிறார்களோ மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ் தான் பொறுப்பாளி, அவன் தான் நமக்கு எல்லா விதத்திலும் வழிகாட்டக்கூடியவன், அவன் தான் நமக்கு நேர்வழிப்படுத்தக்கூடியவன் என்பதை மறந்துவிட்டு யார் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்களோ ஃபக்கத் ஹஸிர ஹுஸ்ரானன் முபீனா, அவர் தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டார், தெளிவான நஷ்டவாளியாக மாறிவிட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். அப்ப நஷ்டம் தான் ஏற்படும். இவனை நம்பி, இவன் துரோகியாச்சே, ஒரு எதிரியாச்சே, இவனை போய் நம்ம நண்பனாக்கினா என்ன ஆகும், என்ன நிலைமை ஏற்படும்? நாம நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிலை தான் ஏற்படும், நாம மறுமையில போய் நரகத்தில் விழக்கூடிய நிலை தான் ஏற்படும். அப்ப அப்படிப்பட்ட நிலை தான் நாளை மறுமையில் இருக்கும். அதனால நீங்க சுதாரிப்போடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் 7வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபரீகன், சில கூட்டத்தார் ஹதல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான். ஃபரீகன், இன்னும் சில கூட்டத்தார் ஹக்க அலைஹிமுல் லலாலா, அவர்கள் மீது வழிகேடு உறுதியாகிவிட்டது, அவங்களுக்கு வழிகேடு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் உறுதியாகிவிட்டது. யார் அவங்க ஏன் வழிகேடு அவங்களுக்கு உறுதியாயிருச்சு என்று கேட்டால், இன்னஹும் இத்தஹது ஷயாத்தீன அவுலியா மின் தூனில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை விடுத்துவிட்டு ஷைத்தானை அவர்கள் பொறுப்பாளியாக எடுத்துக்கொண்டார்கள்.
ஏன் அவன் மேல வழிகேடு ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் ஏன் அவனுக்கு வழிகேட்டை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு கேட்டா, அவன் ஷைத்தான பொறுப்பாளியா எடுத்துக்கிட்டான், ஷைத்தானுடைய ரூட்ல போறான். அல்லாஹ் சொல்வதை விட்டு அதை பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா சொல்றது தானே, என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம், நம்ம பாரம்பரியம், நம்ம மூதாதையர்கள் அப்படி கொண்டு வருவான் அவன். அப்ப அந்த ரூட் என்ன ரூட் அப்படின்னா நம்ம விழிப்போடு இருந்துக்கணும். நம்ம அந்த கான்செப்ட் நமக்கு அப்படியே சென்டிமெண்ட்ல வந்து கொண்டு வந்து அப்படியே நம்மளை கொண்டு போவோம். அந்த மாதிரி கொண்டு போகும் பொழுது நாம கவனத்தோடு இல்லாமல் இது ஷைத்தான் நமக்கு போடுற சிந்தனை, இந்த சிந்தனைக்கு நாம எடுத்து முன்னுரிமை கொடுத்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அல்லாஹ் தான் நமக்கு முதன்மையானவன், அடுத்துதான் யாராக இருந்தாலும், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தான் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரியாத நிலை நமக்கு ஏற்படும் என்றால், மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றால், அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை நம்ம பொறுப்பாளியா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யாரை பொறுப்பாளியா எடுத்துக்கிட்டோம், ஷைத்தான பொறுப்பாளியா எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். ஷைத்தானுடைய ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ண, அதனால அல்லாஹ் நீ வழிகேட்டல போறியா போ அப்படின்னு அல்லாஹ்வும் விட்டு விடுவான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததுன், அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம தான் நேர்வழியில் இருக்கிறோம், நம்ம தான் தெளிவா போய்க்கிறோம் அப்படின்னு நினைப்பும் அவங்களுக்கு ஏற்படுத்துவோம். ஏன்னா நம்ம போற ரூட் தப்பா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு உறுத்தல் வரும். நமக்கு என்னடா நம்ம பாவம் செய்யறோமே, தப்பு செய்யறோமே அப்படிங்கிற சிந்தனை ஏற்படும். நமக்கு அந்த சிந்தனையே வரவிட மாட்டோம், நம்ம போறதும் பர்ஃபெக்ட், கரெக்டான ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையிலேயே நம்மை கொண்டு போவான். அப்படி கொண்டு போகும்போது கடைசியில நம்ம நாசமா தான் போவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால தான் நட்பை பற்றி, நம்ம யாரை நண்பராக தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இஸ்லாம் நமக்கு அழகான அறிவுறுத்தல்களை சொல்கிறது. இப்படிதான் நம்ம நண்பர்களை தேர்வு செய்யணும், நண்பர் என்றால் இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு மாற்றமா இருந்தா நம்ம வேற ஆளை நண்பனாக மாற்றிக்கொண்டோம் என்பதை நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இறைவன் சொல்லும் பொழுது 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅலுஹும் அவுலியா பஅலின், ஒரு மூமினான ஆண்களாக இருந்தாலும் சரி, மூமினான பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிலருக்கு சிலர் உற்ற நண்பர்கள். எந்த அடிப்படையில் உற்ற நண்பர்னா, எந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னா, நண்பன்னா எப்படி இருக்கணும்ன்ற இலக்கணத்தை சொல்றோம். நண்பனா எல்லாருமே நண்பர்கள் கிடையாது, எல்லாமே நம்ம நண்பனா உசுர கூட கொடுப்பான், நண்பனா அது இதுன்னு நம்ம சொல்றோம் இல்ல. உண்மையான நட்பினுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டு, நண்பன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்கள் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் உற்ற நண்பர்கள். எந்த அடிப்படையில் என்றால், எந்த மாதிரி இருப்பார்கள் அந்த நண்பர்கள் என்றால், யஅமுரூன பில் மாரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், நன்மையான விஷயங்களை சேர்ந்துக்குவாங்க. இதான் நண்பன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எல்லாருமே நண்பன் அப்படின்ற நிலையில வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி வயன்ஹவுன அனில் முன்கர், ஒரு தீமை நடக்குதா, என் ஃப்ரெண்டு கிட்ட நடக்குதா, பாவம் செய்யறானா, அதை தடுக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். இவன் தான் உண்மையான நண்பன். இல்லை என்றால் இவன் நண்பன் கிடையாது, இவன் நம்ம ஷைத்தானுடைய நண்பனாக இருக்கிறான், நம்ம ஷைத்தான் கொண்டு போற ரூட்ல நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தில் நாம உற்ற நண்பர்களாகவும், தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம உற்ற நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் நாம நண்பனா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீ நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, நாம ஏதோ தப்பு தவறி அப்படி பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டா கூட, இவன் சரியான குழந்தைடா, எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் அப்படி இப்படின்னு போயிட்டு, இப்படி நண்பனா இருக்கக்கூடிய 4 பேர் சேர்ந்துக்குவாங்க. நம்ம தொப்பியை போட்டு இப்படி யாராவது பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா, இவன் என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல், இது போடா இவன் கூட சேராத அப்படின்னு இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் ஏராளம் ஏராளம். பள்ளிவாசலுக்கு போனாலே அவனை ஒரு மாதிரி, அவன் ஏதோ வேற்றுவாசி மாதிரி, ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரியான நிலை இருக்குதா இல்லையா? அப்ப இவனுக்கு என்ன ஆகும், காலப்போக்கில் நம்ம நண்பர்கள்லாம் சும்மா சுத்துறாங்க, நம்ம மட்டும் ஏன் பள்ளிக்கு போகணும், நம்ம மட்டும் போய் தொப்பி போட்டு ஏன் போய் தொழுகணும், நாமளும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே சுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சைத்தானிய சிந்தனை வந்துடும். அப்ப நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். நண்பன் என்றால் எனக்கு நன்மை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக, என்னிடத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவன் நண்பன் கிடையாது. அவன் சும்மா நம்மளை ஏமாத்துறான், சைத்தான் ஏமாத்துவானே, பகிரங்க எதிரியா இருக்கிறானே, துரோகியா இருக்கிறானே, கூடவே இருந்து குளிபறிக்கிறானே, அந்த வேலையைத்தான் இவனும் பார்க்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரியான நண்பர்களை நாம புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத், இன்னும் அவர்கள் ஜகாத்தை வழங்குவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் புரிகிறான். இன்னல்லாஹ அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவனாக நுண்ணறிவாளனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையில் நண்பர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறோம்னா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஷைத்தானுடைய நட்பு. ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்க பார்க்கிறானோ அதுக்கு நமக்கு ஈஸியாக நம்ம வழிகெடுக்கிறோம். இந்த வழி நமக்கு தேவை, இப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையே கிடையாது என்பதை நாம உறுதியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப மார்க்க விஷயங்களை தெளிவாக நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் ஒருவருக்கு ஒரு நன்மை இருக்கும். பயான் நடக்கும் அல்லது தொழுகை நடக்கும், வாடா வெளியே போய் விளையாடலாம், ஏன்டா எல்லாம் அவங்க பண்ணட்டும், இப்படி இருக்காங்க பாருங்க, இவங்களை சேர விடக்கூடாது. இப்படி போனால் நம்ம போல நாசமா போயிடும். அப்ப இந்த மாதிரியான நட்பை நம்ம உதறி தள்ளக்கூடியவர்களாக, உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். நிறைய தவறான விஷயங்களை, பித்னாக்களை ஏவக்கூடியவர்களாக மார்க்கத்தை கடைபிடிக்கிற நம்ம தொழுகைக்கு வரோம், தொழுகையை நம்ம நிலைநாட்டுகிறோம், மார்க்க விஷயம் நன்மை இது மாதிரி இருக்கணுமே தவிர அவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான், இது ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுறது எதுக்குன்னு கேட்கிறேன். இதுல ஏதாவது நன்மை இருக்குதா? நம்ம 4 பேரை பத்தி பேசுறோம்னா, அடுத்தவர்களை பற்றி நம்ம பேசணும் என்றால் இது நமக்கு நாளை மறுமையில நம்முடைய நன்மைகளை பறித்துக் கொள்ளும். நம்முடைய நன்மைகள்லாம் அதில் எடுத்து அல்லாஹ் யாரை பத்தி நம்ம பேசணுமோ அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவ பிரயோஜனமே இல்லாத, சல்லி காசுக்கு தேவையில்லாத இந்த விஷயங்களை சைத்தான் ஆர்வப்படுத்துவோம். இப்படி இருக்கிறான் பாத்தியா, இது இப்படிலாம் நடக்குது பாத்தியா, இது மாதிரி இருக்கக்கூடிய எப்படி செய்யறது, அப்படி எப்படி இப்படிங்கிற மாதிரி தேவையா நமக்கு தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்கக்கூடியவனாக, எது நமக்கு பாவமா இருக்கிறதோ அதை நமக்கு அழகாக நம்ம கரெக்டா நம்ம தான் கேட்கிறோம், நீதியை கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூட்ல நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களை ஃபித்னாக்களை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் நம்மளுக்கு புறக்கணிக்கணும். நண்பர்கள்லாம் நாம நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தில் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், இறைவன் சொல்வதாக நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானா, ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, யார் இரண்டு பேர் இருப்பாங்களே அவங்க எங்கப்பா, அவங்க எனக்காக வேண்டி, என்னுடைய அந்த பாசத்திற்காக வேண்டி, என்னுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நட்பு கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்கள் எங்கே? அல்யோம உலில்லுஹும், இன்றைய நாள் கடுமையான வெயிலோடு, கடுமையான சூரியன் தலைக்கு மேலாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவரும் வேர்வை சுழிகள் கொப்பளித்துக் கொண்டு அதிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நான் இன்றைக்கு அவர்களுக்கு நிழலிக்க போகிறேன். என்னுடைய நிழலில், அர்ஷுடைய நிழலில் அவர்களுக்கு நான் நிழலை கொடுக்க போகிறேன். யௌமலால் இல்லை இல்லால் இல்லை, என்னுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாம இந்த நாள் இருக்குதே, இந்த நாள்ல என் நிழலை அவங்களுக்கு தரப்போறேன். யாருக்கு? அல்லாஹ்விற்காக நட்பு கொண்டவர்கள், இறைவனுடைய மார்க்கத்திற்காக நட்பு கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு செல்கிறார்களா, எனக்கு ஒரு நட்பு தேவையில்லை அப்படின்னு தூக்கி வீசுறாங்க பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இறைவனுக்காக நட்பு கொண்டவர்கள், இறைவனுக்காக அந்த நட்பில் இருந்து விலகி கொண்டவர்கள் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட இந்த மக்களை அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான். இது இல்லாம நாம சரி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, கூட பழகினாச்சே, கூட இருந்தவனாச்சே அப்படின்னு நம்ம அவங்க கூட சேர்ந்து இருந்தோம், நீங்க மறுமையில் எப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய திருமறையில் 74வது அத்தியாயத்தில் 41வது வசனம் தொடர்ச்சியாக பேசுகிறான். அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளிடத்துல, நரகத்துல தூக்கி வீசப்பட்ட அந்த மக்களிடத்துல, மா சலகக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய கொடிய நரகத்தில் உங்களை தள்ளியது எது? இந்த கொடிய நரகத்துல உங்களை வீசியது எது? எதனால நீங்க இந்த வந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகளை கேட்க சொல்லுவான். சொர்க்கவாசிகளை போய் கேளுங்க, அவன் சும்மா இன்னைக்கு செத்து சுண்ணாம்பா கடுமையான வேதனை அனுபவிக்கிறான்ல, ஏன் அனுபவிக்கிறான் கேளுங்க. அதையே மென்டல் நச்சர் அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏற்கனவே வெந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம், இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக, எப்படிப்பா நீ நாசமா போன, எப்படி இதுக்குள்ள வந்த அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்ப அவர்கள் சில காரணங்களை சொல்லுவாங்க. வலம் நக்கும் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை என்று அவங்க சில காரணங்களை சொல்வார்கள். அந்த காரணத்தினுடைய அந்த வரிசையிலே சொல்வார்கள், வகுன்னா நஹூலு மால் ஹாயிலின், நாங்க வீணா போனவங்களோட சேர்ந்து வீணா போயிட்டோம். யார் தொழுகையை பற்றி தொழுகைக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு இல்லாமல், மார்க்க சிந்தனையோடு இல்லாமல், இறையச்சத்தை போதிக்கக்கூடியவர்களாக இல்லாமல், மார்க்கத்தை விட்டுவிட்டு வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தார்களோ, உலகம் என்று கிடந்தார்களோ, அந்த வீணா போனவர்களோட நாங்களும் வீணா போயிட்டோம் என்று மறுமையில் நரகவாசிகள் புலம்பக்கூடிய அந்த புலம்பலை சொல்கிறான். ஆக நாம இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதே எந்த நட்பு சரியான நட்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்பதை புரிந்து அந்த நட்பு ஒருபோதும் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில 3336வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய நபியல்லார் குறிப்பிடுறாங்க, உயிர்கள் பல வகையில் இருக்குது. அல் அர்வாஹு ஜுனூதுன், உயிர்கள் என்பது பல கூட்டங்களாக இருக்கிறது, பல்வேறு விதமான வகைகளாக இருக்கிறது. அந்த பல்வேறு விதமான வகைகள்ல எப்படி இருக்குன்னா, அவற்றில் ஒன்றுக்கு ஒன்று குணத்தால் ஒத்துப்போகின்ற உறவுகள், ஒத்துப்போகின்ற உயிர்கள் அப்படியே பரஸ்பரமாக ஒன்றிணைந்து கொள்கிறது. ஒரு சில உறவுகள் அந்த எனக்கு உனக்கு ஒத்து போவாது என்று பிரிந்து விடுகிறது. இப்படி பல வகையில் இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுக்கு ஒத்து போறதுனால அவங்க ஒட்டு உறவாடி கொள்கிறார்கள், சேர்ந்து கொள்கிறார், நண்பராக இருந்து கொள்கிறார்கள். சில பேர் அவங்க எனக்கு செட் ஆக, நீ எனக்கு போற ரூட் எனக்கு சரி வரல அப்படின்னு அவங்க விலகி கொள்கிறார்கள். அப்ப இந்த ரூட்ல நாம புரிஞ்சுக்கணும், ஷைத்தான்
நம்ம விட்டு இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு திசை திருப்புவதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப அவனும் ஒரு உயிர் தான். அந்த உயிரோடு நாம போய் சேர்ந்துடக்கூடாது. அவன் போற ரூட்டில் நம்ம போயிடக்கூடாது. அவனை நாம நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ, யார் அந்த மாதிரி இருக்கிறார்களோ, அந்த மாதிரியான நண்பர்களை தேர்வு செய்து அது மாதிரியான மக்களோடு நாம் இணங்கி பழகி பரஸ்பரத்தோடு இருப்போம் என்றால் அது நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை தரும். இல்லை என்றால் சைத்தானிய நண்பர்களோடு சேர்ந்து இருப்போம் என்றால் நரகத்தில் தூக்கி வீசப்பட்டு நாளை மறுமையில கூட நமக்கு கடுமையான வேதனைகள் தான் கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்து ஷைத்தானை நாம எல்லா கட்டங்களிலும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அவன் நமக்கு கெட்ட நண்பன் என்பதை புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.